ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பெண். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், அதாவது பனிக்கூட திரவம், இதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். பனிக்கூட நீர் அப்படிங்கிறது கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதுங்க. ஏன்னா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் கரெக்டாக இருக்கணும். ஸோ குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கும், ஒரே இடத்துல இல்லாமல். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இந்த தண்ணிக்குள்ளே தான் அந்த குழந்தை வந்து வளரவே ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பை மாதிரி இருக்கும். ஸோ இந்த தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாகவும் போயிடக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப அதிகமாகவும் போயிடக்கூடாது, ரொம்ப நார்மலாக வச்சுக்கிடணும். ஒரு சிலருக்கு இயற்கையாகவே ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பனிக்கூட திரவத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை உடம்புலேயே இருக்கும். ஸோ அவங்க வந்து தண்ணியை குடிக்காட்டினாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னும் ஒரு சிலர் எவ்வளோ தண்ணி குடித்தாலும் அது பத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான லெவலில் வச்சுக்கிறணும். ஸோ இது வந்து நார்மல் ஆர் சி செக்ஷனுக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒன்று. ஏன் அப்படின்னா இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் ரொம்ப, அதாவது மாதம் ஆக ஆக 6 மந்த்துக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே ரெடியூஸ் ஆகும், குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி உணவு, இந்த பார்லி கஞ்சியில் வேக வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லெவல் வந்து நம்ம ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர் வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். குடிச்சிட்டே இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த லெவலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எப்படியும் 3 மந்த் 5 மந்த் 7 மந்த் 9 மந்த் எண்டிங் வரைக்குமே ஸ்கேன் எடுப்போம். நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஈஸியாக வந்து இது வந்து காட்டி கொடுத்துருங்க. 5 மந்த்லேருந்தே உங்களுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட லெவலை வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ டாக்டர்ஸ் மெயினாக பார்க்குறது வந்து என்னென்ன ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்ப்பாங்க அப்படின்னா இந்த பொசிஷன்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஆன்டீரியர் போஸ்டீரியர் இதெல்லாம் பார்த்துட்டு, ஹார்ட் ரேட் குழந்தைக்கு நார்மலான இதய துடிப்பு இருக்கா இதெல்லாம் பார்த்துட்டு, அனாமலி ஸ்கேனாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே பார்ப்பாங்க. க்ரோத்து, எல்லா கை கால் வளர்ச்சியெல்லாம் எப்படி இருக்குது, குறைபாட்டு ஸ்கேனுமே அதை சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்கக்கூடியது இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். ஏன் அப்படின்னா இந்த லெவலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப குறைவாக போகுது அப்படின்னா குழந்தைக்குள்ளே சுற்றாது. ஸோ அதுவுமே ஒரு மேஜரான கம்ப்ளைண்ட்டாக போயிடும் நமக்கு. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடுமே ஒரு கர்ப்ப காலத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து எந்த லெவலில் இருந்தால் நார்மல் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் 8 to 9க்கு மேலே தாங்க இருக்கணும். 9 10க்கு மேலே இருந்தால் கூட ஓகே. அதே மாதிரி ஒரு 17 18க்கு தாண்ட வேண்டாம். ஸோ அதுக்குள்ளேயே இருக்கணும். அதுக்கு மீறி 16 17 கொஞ்சம் எக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்லைட்லி எக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பேபிஸ்க்குமே, என்னோடய பாய் பேபிக்கு இருந்துச்சு, ஸ்லைட்லி எக்ஸஸ் தான் போட்டிருந்தாங்க அவங்களுமே. ஏன் அப்படின்னா இது வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நார்மலான ரேஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 8 to 9க்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் அதே மாதிரி அந்த 16க்குள்ளே இருந்துச்சுன்னா நார்மல் டெலிவரி வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக பார்த்துருவாங்க. ஸோ உங்களுக்கு பனிக்கூட நீர் குறைவாக இருக்கும்போதும் நார்மல் டெலிவரிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி அதிகமாக இருக்கும்போது தண்ணி வந்து அலசும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கே தெரியும் நார்மல் டெலிவரிக்கான ப்ராசஸ் வந்து நம்மளுடைய இடுப்பெலும்பில் வந்து குழந்தையோட தலை சிக்கணும். ஸோ அது சிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை தலை ஃபஸ்ட்டு வெளியே வரும்போது எந்த விதமான மூச்சு திணறல் இல்லாமல் நல்லா நார்மலாக வெளியே வரணும். ஸோ உங்களுக்கு பனிக்கூட நீர் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் போகும்போது குழந்தையோட தலை வந்து அலசிட்டே இருக்கும், கரெக்டாக கீழே பொசிஷனில் வந்து நிற்காது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க அது வந்து அதிகமாகவும் போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லோவாகவும் போயிடக்கூடாது. லோவாக போகும்போது சுற்றுறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ இப்போ தலை குழந்தைக்கு மேலே இருக்குது, ஹெட்டு வந்து இன்னும் டவுன் பொசிஷனுக்கு வரலை அப்படின்னாலுமே கூட வந்து பார்த்திங்கன்னா நீரோட லெவல் கம்மியாக இருக்கும்போது சுற்றுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அப்போ தலை கீழே இருந்தால் தான் நம்ம புஷ் பண்ணும்போது வலிக்கு கொடுத்துட்டு நெழுகிட்டு வரும் குழந்தை. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட லெவலை வந்து கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் அதிகமாகவும் போயிடக்கூடாது. உங்களுக்கு கம்மியாகுது அதிகமாகுது இதை வந்து டாக்டர்ஸ் எவ்ரி ஸ்கேன் நீங்கள் எடுக்கும்போதுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி நிறையா தான் குடிக்கணும். நீங்கள்
ஒரு நாளைக்கு கம்பல்சரி 4 to 5 லிட்டர் அப்படின்னா நீங்கள் குடிச்சே ஆகணும். நான் முன்னாடி எவ்ரி வீடியோஸ்லேயுமே உங்களுக்கு சொல்கிறது தான். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து ஒரு 5 வாட்டர் பாட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா காலையிலேருந்து நீங்கள் மதியம் அந்த 11 மணிக்குள்ளே ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ சாப்பிட்டுட்டு அடுத்து சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு பாட்டில், அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சிப் பை சிப்பாக குடிக்கணும். நம்ம மொத்தமாக நான் குடிக்கணும் 1 லிட்டரையும் குடிச்சிங்கன்னா அடுத்த செகண்டே யூரினில் அது வெளியே போயிடும். ஸோ அந்த தப்பை எப்பயுமே பண்ணக்கூடாது. நம்ம வாட்டர் குடிக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா சிப் பை சிப்பாக தான் குடிக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியை காலி பண்ணணும்னு ஒரு சில சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 2 லிட்டர் ஒரே டயத்தில் கூட குடிச்சிருவாங்க. அப்படிலாம் குடிக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக 1 லிட்டர் வந்து ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. காலைல 6 11 மணிக்குள்ளே 1 லிட்டர் கம்பல்சரி நம்ம குடிச்சு முடிக்கணும். அந்த ஸ்நாக்ஸ் டைம் முடியுதா கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 1 மணி சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் 1 லிட்டர். ஸோ நீங்கள் 5 பாட்டில் எடுத்து வச்சு 5 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு நைட்டு தூங்குறவங்களையும் குடிச்சிட்டே வாங்களேன். உங்களுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை வந்து நிறைய சிஸ்டர்ஸ் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நார்மல் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடோட லெவலை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் ப்ளசண்ட்டாக எந்த மாதிரி இருக்கும், ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸோ அது மூலமாக நமக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா, ஸோ எல்லாமே என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட் இன்க்ளூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.